ஆக்ட்ரஸ் கீதா தமிழில் இவங்க கடைசி வரைக்கும் ஹீரோயினாகவே நடிக்கலைங்க. அந்த வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் என்னை விட்டிங்கன்னா 10 நாள் கண்ணை கொஞ்சம் கூட நகர்த்தாமல் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பேரழகி தான் கீதா. ஆனால் சோகத்தை பாருங்களேன், தமிழ் சினிமாவில் ராதா அம்பிகான்னு தொடர்ந்து ஹீரோயினாக நடித்து ஹீரோ கூட டூயட் பாடி ஹீரோயினாக வாழ்ந்தாங்க. அடுத்த லெவல் ராதிகா, பானுப்பிரியா இவங்களாம் கூட ஹீரோயினாக நடித்தாங்க. ஏன் சுமாராக இருப்பாங்க இளவரசி, இவங்களே நிறைய படம் ஹீரோயினாக நடித்தாங்க. ஆனால் நம்ம கீதாவுக்கு என்னதாங்க குறைச்சல்? அவங்களுக்கு மட்டும் கடைசி வரைக்கும் ஹீரோயின் வாய்ப்பு தமிழ் சினிமா கொடுக்கவே இல்லை. நம்ம கீதாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத தூண் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தமிழ் சினிமா இவங்க வில்லன்களால் கற்பழித்து கொல்லப்படும் அல்லது பரிதாபகமாக சாகடிக்கும் ஒரு தாயாக தான் பார்த்தாங்களே தவிர, ஆனால் இத்தனை அழகு இருந்தும் இவங்களுக்கு கதாநாயக அந்தஸ்து தமிழ் சினிமா கொடுக்கவே இல்லைங்க. தமிழில் அதிக ஹிட் படங்கள், அதிக ஹிட் பாடல்கள் நடித்த வெகு சில நடிகைகளில் இவங்களும் ஒருத்தங்கன்னு சொல்லலாம். இவங்க முதல்ல தமிழ் சினிமாவில் அறிமுகமானது பைரவி அப்படின்ற படம். ரஜினியோட தங்கச்சியா பைரவி கேரக்டர்ல இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. முதல் படத்திலே இவங்களுக்கு ரேப் சீன் வச்சிருப்பாங்க. அந்த படம் நடிக்கும் போது இவங்க 7ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருந்ததா சில ரெக்கார்ட் சொல்லுது. ஆனா அதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. இவங்க அந்த படம் நடிக்கும் போது இவங்களுக்கு 16 வயசுன்னு வேற சில ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இவங்க 16 வயசுல 7ஆம் கிளாஸ் படிச்சாங்களா அப்படின்னு சில குழப்பம் இருக்குது. ஆனா இப்படி சொன்னா கொச்சையா இருக்கும். இருந்தாலும் இது உண்மைதான், இதை சொல்லிதான் ஆகணும். தமிழ் சினிமால அதிக ரேப் சீனுக்கு உள்ளான கதாபாத்திரம் நடிச்ச நடிகைகள்ல இவங்களும் ஒருத்தங்க. இவங்க 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது பைரவி நடிச்சாங்க அப்படின்றது உண்மையா இருந்தா அதுக்கு அடுத்த வருஷமே, அதாவது இவங்க 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ரஜினிக்கு ஜோடியா நினைத்தாலே இழைக்கும் படத்துல ஒரு பாட்டுக்கு மட்டும் வர்ற ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. 8ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியுடன் குத்தாட்டம் போட்ட ரஜினின்னு டைட்டில் வைக்கலாம்னு நினைச்சேன். இந்த 7ஆம் கிளாஸ் 16 வயசு குழப்பம் இருக்கிறனால எது உண்மைன்னு தெரியாதனால இந்த டைட்டில் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படி இவங்க ரஜினி கூட நடிச்ச அந்த பாட்டு என்ன தெரியுமா? நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம் அந்த பாட்டு தான். இவங்க லீடு ஹீரோயினா நடிச்சது ஒரே படம் தாங்க. சத்யராஜ் நடிச்சு கமல் ப்ரொடியூஸ் பண்ண கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த படம் தான். அந்த படத்துலையும் ஹீரோ வளைச்சு லவ் பண்ணி கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடி பயங்கரமான ஹீரோயின் கேரக்டர்லாம் இல்லைங்க. அதுலேயும் ஒரு பாவப்பட்ட கேரக்டர் தான். இதில் சோகம் என்னன்னா இந்த படத்தில் பாட்டே கிடையாது. இன்னொரு சோகம் என்னன்னா இந்த படம் இப்போ எந்த ஆன்லைன் மீடியாலையும் கிடையாது. ஸோ இவங்க நாயகியாக நடித்த ஒரு படமும் நக்கிட்டு போயிடுச்சுன்னு நாகரிகமாக சொல்லலாம். புது அர்த்தங்கள் படத்தில் இவங்க லீட் ரோல் தானே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் இவங்க லீடு வில்லியாக தான் நடிச்சிருப்பாங்களே தவிர அதில் லீடு ஹீரோயின் கிடையாது. இது வரைக்கும் சாஃப்டா பார்த்த கீதாவை அந்த படத்தில் ஒரு வில்லியா மிரட்டி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தெரியாதனமா கேளடி கண்மணி படத்தில் அம்மாவா நடிச்சு கற்பூர பொம்மை ஒன்று அந்த பாட்டு வந்து பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அதுல இருந்து இந்த தமிழ் சினிமா இவங்களை அம்மா ரோல் கொடுத்து அமைக்க வச்சிருச்சுங்க. தொடர்ந்து அம்மா ரோல் கொடுத்தனால அம்மா ரோல்லயே பல வேரியேஷன் காட்டியிருப்பாங்க. இதை டிஆர் ஸ்டைல சொல்லணும்னா இவங்க அன்பான அம்மா, இவங்க அடங்கி போற அம்மா, இவங்க அழுமூஞ்சி அம்மா, இவங்க ஆக்ரோஷ அம்மா, இப்படி அம்மா ரோல்லயே பல வேரியேஷன் பண்ணிட்டாங்க. பாலச்சந்தர் படத்துல மேக்சிமம் இவங்களை காஸ்ட் பண்ணிடுவாரு. எல்லாரும் இவங்களுக்கு அம்மா ரோல் கொடுத்துட்டு இருக்கும் போது அவர் மட்டும் அழகன் படத்துல மம்மூட்டி காதலிக்கிற 3 ஹீரோயின்ல ஒரு ஹீரோயின் ரோல் கொடுத்திருப்பாரு. அதுலயும் 3வது ஹீரோயின் தான், மெயின் ஹீரோயின் கிடையாது. மெயின் ஹீரோயின் யார் தெரியுமா? இவங்களை விட சுமாரா இருக்கிற பானுப்பிரியா தான். அதான் என்னால தாங்கவே முடியல. பரவாயில்ல, கேபி சாராவது ஹீரோயின் ரோல் கொடுத்தாரு அப்படின்னு அவசரப்பட்டு அவரை புகழ்ந்துராதீங்க. ஏன்னா இவங்க அம்மா ரோல் நடிக்க புள்ளியார் சொல்லி போட்டதே அந்த பெரிய மனுஷன் தான். இரு கோடுகள் அப்படின்னு 1969 அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம். அதை திருப்பி 1984 ஒரே கன்னட மொழியில ரீமேக் பண்ணாரு. அதுல கீதாவை 21 வயசு இருக்கும் போது 3 குழந்தைங்களுக்கு அம்மாவா நடிக்க வச்சுட்டாரு. இவரோட சூழ்ச்சமும் தெரியாம இந்த பொண்ணு நடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, எல்லா சினிமாலையும் அல்டிமேட் அம்மா ஸ்டார் தான். ஆனா தமிழ்ல தான் இவங்களுக்கு இந்த நிலைமை. மலையாளம், கன்னட, தெலுங்கு இதுலலாம் இவங்களும் நிறைய படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. தமிழ்ல மட்டும் ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு தான் தோணுது. ஆரம்பத்துல குழந்தைகளுக்கு அம்மா, அப்புறம் ஹீரோயினுக்கு அம்மா, அப்புறம் 1997 வாசனை அப்படின்னு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை கல்யாணம் பண்ணி அமெரிக்காவில் செட்டில் ஆகி ஒரு மகன் பிறந்தனால ரியல் லைஃப் அம்மாவாகவும் மாறினாங்க. 5 வருஷம் நடிக்கலைங்க. 2003 திரும்பவும் என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் ஹீரோங்களுக்குலாம் அம்மாவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சந்தோஷ் சுப்ரமணியம் இன்னைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட் தான். இதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க, இவங்க ரஜினி கமலுக்கும் அம்மாவா நடிக்கிறத நான் பார்த்துட்டேன்னா ஐ எம் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க பயோஸ்டார் சேனல். சினிமா மற்றும் சீரியல் நடிகர்களின் சுவாரஸ்யமான பயோடேட்டா. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.